அக்ஷயா குட்டிக்கு வந்து விளையாட்டு போட்டி நம்ம விளையாட்டு போட்டிக்காக வந்து எனக்கு சாப்பிட என்ன நாம சொல்லுவா அம்மா அங்க சமைச்சு போட்டா பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையோட இருக்குது கஷ்டம் அம்மா வந்து சின்ன ஒரு இது மிஸ் போலி விழுங்க அங்க வந்து சந்திக்கிறேன் அம்மா அங்க அம்மா விழுக்குறாங்க கட்டிக்கான்னு சொல்லணும் இப்பதான் போய் சேர்ந்தேன்னா எல்லாமே ஆ அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. ஓகே, அப்போ இன்றைய தினமாக நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்களுடைய பெரிய காவிட்ட பெரிய சித்தி விட்ட நிற்கிறோம். அப்போ ஓகே, இப்போ இன்றைய தினம் வீடியோ என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து எங்களுடைய அக்ஷயா குட்டிக்கு வந்து விளையாட்டு போட்டி நம்ம ஓகே. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து அனுகிட்ட நிற்கிறோம். நான் என்ன சொன்னால் இன்றைக்கு எங்களை ஏஞ்சம்மா கூட்டின விளையாட்டு போட்டி. அப்போ அதனால அனு வந்து அவசரமாக புட்டுக்கொத்து செய்வாங்க. அது கூட பெரிய விஷயமா சத்தம்னா கூட எனக்கு சாப்பிட என்ன நாம சொல்லுவா அம்மா அங்க சமைச்சு போட்டா குஞ்சு அது நான் சமைச்சு போட்டேன் நீங்க. ஆனா அப்படி ஒண்ணு இல்ல, அது வந்து முதல் சமைக்கிறத விட இப்ப கொஞ்சம் டேஸ்டா சமைக்கிறேன். நான் ஃபைனல் ஒரு மீன் கறி தோணுது அதான் இந்த மலை புட்டு கதையை கொண்டுறாங்க பிஸ்கட் சாப்பிட்டேன் நல்லா இருக்கும். அம்மா சாப்பாடு வேற சுண்டி இருக்குது. ஏஞ்சமாக்கு வந்து விளையாட்டு போட்டி இருக்குது. அப்ப அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து சோறு செய்யலை. எனக்கு நேற்று 12 மணிக்கு நான் போகணும். இப்ப நிக்கலாது. நான் இப்ப இதுல நின்று கலைக்கிறேன். டைம் துளியும் காணும். விளையாட்டு போட்டு பார்க்கணும். நீங்க வேற லேட் ஆகும். ஆனா பிரச்சனை இல்லை. இப்ப வந்து முதல்ல வந்து 1:30 சரியா விளையாட்டு போட்டு சொல்லுங்க. ஒலிம்பிக் தீபங்கள் அது இது எல்லாமே எட்டி முடிஞ்சு பேண்டுகள் வந்து மற்றது புறகாரிகளுக்கு வந்து இது நடக்கும். மாச்சிங்கெல்லாம் முடிஞ்சுதான் விளையாட்டு போட்டு நடக்க போகுது. அப்ப நீங்க வரலாமே ஆத்தமாவை கூட்டிட்டு வரலாம். ஆத்தமாவுக்கு வந்து இதெல்லாம் விருப்பம் இல்லை. ஆத்தமா 2:30 ஆகும். அதுக்கு நான் வர 3 மணி ஆயிடும். அப்படியும் சாப்பாடு போட்டு கொண்டு நல்லா இல்ல. கொஞ்சம் நான் ஆத்தமா குட்டிக்கு இப்ப கடையில் ஆர்டர் பண்ணி டெய்லி வெள்ளார கீரை எடுக்கணும். இல்ல இந்த குழந்தைக்கு நான் ஆரோக்கியத்துல வீடு படிக்கிறா அது எல்லாரும் தானே படிக்குது. அதாங்க அது படிக்கல. இது வந்து முதல்ல எப்படி இருந்த வீடு எப்படி இருந்த சொல்லுங்க. ஷேப் இல்ல நாண்டியாக்கல போல இல்ல கதவு இருந்ததோ இல்ல கதவு இருந்ததோ ஓ கதவிலே இல்ல. அப்ப என்ன செய்யற இது வந்து கிச்சன் அல்லோ. இந்த பொட்டி விளம்பரக்காக உடைச்சு போட்டு கட்டி அந்த கண்ணாடிக்கு லீக் விட்டு கிடக்கு. இடம் இல்ல. இந்த பேரும் கண்ணாடி வச்சு கிடக்குறதியா அப்படித்தான் அடைக்கிற கண்ணாடி இருக்குல்ல அடைக்கிறேன். அடைக்கிறாங்க என்னென்ன இந்த வேங்க கண்ணாடி இல்லை வச்சுக்கிறாங்க. முகம் பார்த்து நானும் கண்ணாடி வச்சாலும் ஒரு தொண்டு வளர்த்துருக்கலாம். இது மாதிரி அதாவது விளையாட்டு வீராங்கனை
பார்க்க போறோம். இப்பதான் நேரம் இருக்கு நீ வந்து கொண்டு முழுவா குட்டி சம்பியனோட வர வாழ்த்து பெரியம்மாண்ட வந்தது. ஆனா சம்பியனோட நம்மள வரவாவோ தெரியல எனக்கு. சின்ன கதானோ பெரிய ஒரு விஷயமே நான் விளையாட்டு பழக்குது. சொல்லித்தான் சம்பியன் அவரோட மாண்டன் சம்பியன் எடுக்குது. அப்ப காலங்கன்னு சொல்லி அம்மா இந்த தம்பியோட வருவேன் தம்பியன். அப்ப நான் சரி என்ன சின்ன சாப்பாடு சொல்லிப்படுது. அப்ப நுகைய தீத்தாதேப்பா கொஞ்சமா தீத்தா ஓடலாமா. ஏஜமா வந்து 2 வருஷம் வந்து நேசர்ல படிக்க மாட்டேன் சம்பியன் எடுத்தவா. இப்பதான் வந்து ஸ்கூல் ஆன புதுசு. அப்ப கட்டாயப்படுத்தவே இல்லை. உண்மைக்கு வந்து அவங்க வயசுக்கு வந்து ஒரு விளையாட்டு செய்தாவே அதே பெரிய பிரச்சனை இல்லை. அப்ப சந்தோஷம் விளையாட்டு போட்டு எனக்கும் பார்க்கணும் ஒரு ஆசை. நான் போன் கொண்டு வரணும் அடிக்கிற ஆசை ஆன்சர் பண்றதுல நீ விச்சுடி நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நான் வந்து கோல் அடிப்பேன். கிரவுண்ட்ல ஆக்கலாந்து திரும்பிடுவேன். ஆக்களுக்கு தான் நான் விளையாட்டு போட்டியில ஆன்சர் பண்ணி அந்த இடத்துல வச்சு ஆன்சர் பண்ணாடி அக்கா இருக்கிற மூத்தக்கா உங்களோட பக்கத்துல நிப்பா. நான் தான் எங்க மாட உள்ளுக்கா ஹவுஸுக்குள்ள ஐஸ்கிரீம் தெரியும் கண்டா வாங்கிட்டாரு. கோட்டியா வர போகுது நிக்கும். ஓகே பையன் வந்து இப்போ உண்மையிலே தம்பி கூட ஒன்று வெயிட் எடுத்து போட்டு அவசர அவசரமாக ஜாரோ கார்டோட விட்டுட்டு எஞ்சமா வந்து சமைச்சு கொண்டு டைம் காணும். அது ஆனாலும் எஞ்சமாண்ட வாயுத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டு கொதம் செய்து நல்ல டேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ எஞ்ச குடிக்கு வந்து அடுத்த டைம் போய் பண்ணுறது முழு வாத்திட்டு சாப்பாடு வாங்க தீதி போட்டு காய்ச்சி பண்ணிக்கலாம். டைம் இல்லை. அப்போ நான் இந்த உண்மைக்கு வந்து இந்த விஷயம் இதில் என்னென்னா சார்வோக்காக வந்து உண்மைக்கு வந்து நன்றி. எனக்கு வந்து பெரிய ஒரு ஒத்துழைப்பா இருக்கீங்க சகோதரங்களுமே பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையோட இருக்கிறதே கஷ்டம். உண்மைக்குமே சார்வோக்காக அம்மா வந்து சின்ன ஒரு மிஸ் போலி அப்ப பாத்தீங்கன்னா சார்வோக்கா உண்மைக்கு வந்து தம்பி குட்டியை நிறுத்திட்டு வீட்டை கொண்டு வேலை சொல்லினா அப்ப கொண்டே கொடுத்தா அப்புறம் இல்லாட்டி இப்ப தம்பி குட்டியோட இருந்து புட்டுச்சே கொத்து செய்யறா கஷ்டம். அதே மாதிரி நீங்களும் வந்து மரமண்டையில மரக்கறி எல்லாம் கட் பண்ணி தந்தீங்க. அதுவும் பெரிய ஒரு உதவியா இருக்கு. நான் சமைக்கணும் எனக்கு கரண்ட் உங்களுக்கு அங்க இருக்கிற கரண்ட் இருக்குது. சாமான் வாங்கிட்டே தான் நான் சமைக்கணும். ஆதிக்க லேட் ஆனாலும் நானும் சமையல முடிய மரமண்டையில கழுவி வச்சு விடாசல உங்களுக்கு ஒதுக்கி கூட்டி போட்டு ஏஞ்சமாவை முழுகி நானும் முழுவச்சேன். பாப்போம் எல்லாம் வர ட்ரை பண்ணணும். கண்டிப்பா வருவேன்னா போன் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்துட்டு சுக்குனி ஏஞ்சமா பரேஞ்சமா கொண்டு விட்டுட்டு வந்து அழுவு அழுவு என்ன கவுதல்ல வேற அப்ப பாரு நான் சுக்கு அப்ப உடக்கிட்டா இவன் படிவா தான் இருக்கு. அங்க ஆகல நம்ம வந்து நம்ம படிவா இருக்கு அங்கெல்லாம் தொடங்கிட்டு என்னதான் பாத்துறீங்க நேரம் இருக்குது. இப்பதான் நான் வந்து வந்திருக்கேன். நீங்க போங்க அங்க வந்து சந்திக்கிறேன். அம்மா அங்க அப்ப அம்மா வெளுக்குறாங்க. சரியா சரி சாப்பாடு பண்ண தரீங்க. அது எங்களுக்கு வாங்கிட்டு காம்சி எங்க நிக்கிறாள் காம்சி காம்சி ஓடுந்த தாங்க சூம்பான உடையமடா
என்ன வாங்குறேன் நீ மாய் தானே நீ உள்ள முதலாவன வந்து ஆ இங்க வாங்க பங்கு பெற்று கொண்டு போகணும். அக்கா சோடா கூட இல்லையோ? அவன் என்ன வெப்சியா கட்டுதாமா காசு கட்டு பரவாயில்ல சும்மா ஓடிப்போம். அக்கா இது எடுக்கண்ணா அக்கௌண்டா என்ன கணக்கு நீங்க பார்த்துட்டு பாருங்க. இது எடுக்கண்ணா துபாண்ட சிலவா இந்தா எல்லையா கொஞ்சம் படி விடுங்க. பரமேசக்கா ஒரு கோடி இப்படி என்ன சொன்னா யாரு யாருக்கு நட வேண்டிய அம்மா நாண்டி ஜோடா வாங்கி குடிக்கிறடா செல்லம். நான் ஏஞ்சலுக்கு என்ன பரிசு வந்தது? அப்போ கூட இது தரும்ல இதில் வச்சுக்கோண்டா. ஆனால் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி என்னென்ன அப்படி எல்லாருமே வந்துட்டு சின்ன பிள்ளைகளா கிடக்கிறேன். எனக்கு பாருங்க சோடா வைத்த விட்டு சோடா கூழ்லாம் குடிக்கிறேன். சரியா ஓகே. அப்போ விளையாட்டு போட்டியெல்லாம் வந்து நன்றாக முடிச்சுட்டு நடந்து போய் கொண்டிருக்காங்க ஆக்கள் வந்து டீம் வந்து வேப்பம் ஆக்கல. இதுக்கெல்லாம் நான் போனேன்னு சொல்லி கதை வந்துச்சு போறின போலதான். நிழல் போல நானும் இந்த கதை முடிந்த கதை நெஞ்சில் நெஞ்சில் வளர்ந்த கதை எப்பொழுது விளையாட்டு போட்டிகளை நன்றாக முடித்து விட்டு நடந்து செல்றீனம். ஏதோ ரக்கட உண்டோண்டா ஆ ஜோவேல் அண்ணா கட்டு ஜோவேல் அண்ணா கட்டு எங்கேண்டி நான் ஃபோன் நம்பர் சொல்லி என்ன எப்படி ஏஞ்சல் சூப்பராகவே இல்லை. ஆனால் இந்த முறை பாத்தியா வேண்டியிருக்கு புட்டலையில். ஓ பச்சாங்க ஒரு மணி மாலை கூடாது. ஆனால் என்ன பொறுத்து விளையாட்டு போட்டி அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஏன்டா இந்த முறையெல்லாம் சின்ன ஆக்கலா கிடக்கு. ஆமாம் ஆட்சி கூட நான் மோடிக்காருது. சரி நாண்டியா நான் கோயிலுக்கு போப்பேன் பாட்டை போட்டு சன்னதிக்கு. சரி மோடிச்சல் ஏஞ்சல் என்ன ஏஞ்சல் உங்களோட ஹவுஸ் வெள்ளையிலையே ஆ கவனம் மெதுவா நான் போகிறேண்ணா. ஆதியா ஓட மெதுவா அங்கே ஓடவே இங்கே வந்து ஓடுறீங்க. அம்மா அப்பா 2 பேரும் பயணிக்கிறீங்க பிள்ளைகளோட. என்னண்டு விளங்க இல்ல மகத்துவத்தை ஸ்கூலுக்கு சேர்த்ததுனாலும் பிள்ளைகளோட எங்களுக்காக வாழ்ந்த காலத்தை விட பிள்ளைகளுக்காண்டி வாழப்போற காலம் தான் கிரவுண்ட்ல கொஞ்சம் மாந்தி போட பசி காலம். சரி அப்ப ஜெரோமி என்ன விளையாட இருக்கு? ஜெரோமி வந்து 2வது அதுக்குள்ள மேல ஜெரோமிக்கு சொல்லணும் பிள்ளைக்கு இந்த இது நம்ம வந்து காய்ச்சல் பாவம். அதையும் தாண்டி வந்து மேல அந்த கிரவுண்ட்ல வந்து நல்லா விளையாடு.
அது பெரிய ஒரு கண்டிப்பாக ஜெரோமி விளையாட்டு செய்ய ஒரு தாயின் ஒரு மனக்குமுறையில் எனக்கு விவசாயினி வந்து அப்படி சொல்ல கவலையா இருந்தது. என்னன்னு சொன்னா புள்ள கொஞ்சம் வீக் ஆயிட்டு தான் மாடு மாடு இப்படி எடுத்து கொண்டு இருக்குது. அவையில பயமுறுத்துறாம போய்க்க சந்தோஷமா போட்டு அப்படி இல்லை பிள்ளை காட்டு வேக மாதிரி பயங்கர வீக் அதான் எம்எல்ஏ ஜெரோமி நிறைய பிள்ளைகள் சாப்பாடு பிரச்சனை நிறைய கிரவுண்டுக்கு வந்து நிக்குமோ தெரியலன்னா நினைச்சு கொண்டு வந்து ஆனா பாவம் செய்து முடிச்சுட்டு இங்க எனக்கு பக்கம் தட்டுவாங்க. இது வந்து கோழியை கேட்டுக்கொண்டிருக்கு ஹால் வந்து கட்டிக்கான்னு சொல்லணும். இப்பதான் போய் சேர்ந்தேன்னா எல்லாமே கொஞ்சம் மெலிஞ்சிட்டு முதல் இருந்த உடம்பும் சொக்கும் இல்லையா ஏன்னா ஜெரோமி ஒரு நாள் காய்ச்சல் வந்த நினைச்சாங்க அப்படியே சின்னங்கள் தானே பாவம் சாப்பாடு ஸ்கூலுக்கு போயிட்டு வேலைக்கு ஒழுப்புறாங்க அது பாதி ஆதி போற டைமுக்கு கொஞ்சம் பழகணும். அது இப்போ 50 கிராமுக்கு பயங்கர வீக்காக கிடக்கு சாப்பாடு தான். நானும் அந்த மேலே எலும்பான அளவு அது என்னன்னு சொல்றது அதனால அதுக்கு எல்லாம் செய்கிறேன். எனக்கு ஆனால் சாப்பாடு வயசுக்கு ஏற்ற சாப்பாடு வீதம் குறைவு. சொல்ல போனால் அதுக்கு 5 வயசுன்னு சொன்னால் மாத குழந்தைங்க சாப்பாடு. அந்த மாத குழந்தைங்க சாப்பாட்டுக்குள்ளே நான் கொஞ்சம் என்னென்ன கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி அந்த 2 வாய்க்குள்ள நல்ல இதாக தான் கொடுத்து கொண்டு 2 வயது காத்திக்கியா சாப்பாடு நல்லதாக சொல்லுவேன். கொஞ்சம் தான் அந்த பாருங்க நாண்டி வந்த காலையிலும் ஜோக் அடிக்குதுண்ணே அதான் அனுண்டு பேர் வச்சது. அனுக்கும் தான் நல்ல பொருத்தம். அப்படி 2 பேரும் கையில் பிடிச்சி ஒன்று கிரவுண்டில் போட்டு அம்மா பிள்ளை 2 அப்ப இப்ப சாப்பிடுவோம் சாப்பாடு இல்ல மத்தியானம் சாப்பாடு இல்ல கொஞ்சம் உடம்பு குறைக்கிறது நல்லது போலாம் கிடையாது. ஆனாலும் அவ்வளவுதான் உடம்பா இருந்தாலும் அங்க பதில் சொல்லி கேட்காது. கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அப்ப அங்க உங்களோட 2வது உங்களுக்கு தாரணி மாதிரி அனுபவம் வந்து நிக்க மாட்டேன். அது பொம்பளை ஜோரங்களாம் ஆம்பளை ஜோரங்களை இப்படி நான் பிடிக்க அப்ப பரிசல் அடுத்தது சந்தோஷமா நாளைக்கு ஸ்கூல் அதான் சொல்ல வலிக்கிறேன். நாளைக்கு ஸ்கூல் இல்லை என்னபடியா பரவாயில்ல. முக்கியமா பிள்ளைகளை விட இவியலுக்கு தான் தெரியுது. அவையில பெரிய துன்பம் இந்த சாரியில் காட்டி கொண்டு போறது. அது பெரிய தொல்லை நான் சாரி கட்டுறேன்னு சொன்னது எவ்வளவு பேசா நீங்க ஒவ்வொரு கவசம் கடலில் போட்டு கொண்டுக்கலாம் காய்ச்சிட்டு டிஷர்ட். நல்லா இருந்திருக்கும். அதோட புத்தடையில என்னென்றாலுமே சாரியை தானே. ஆனா அதான் அடக்க ஒடுக்கம். சரி இப்போ கவனம் சந்தோஷமா போய் சாப்பிடுங்க போட்டு. இன்றைக்கு கேட்கும் என்ன செய்யறது நான் பிள்ளைகளை பற்றி சாப்பிடுதான் பிள்ளைங்க சந்தோஷத்தில் பயந்து கொள்ள சரி நான் விழுக்கும்.